ப்ரோக்ராம் வந்து எப்படி வேணாலும் வைக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறீங்க, கஸ்டமர்கிட்ட என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். பண்ணுவாங்க. உங்களோட கேள்வி என்னவா இருக்கும், சார் திருப்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? திருப்பி வந்து ஏமாத்தலாம். அந்த அளவுக்கு ஏமாற்ற முடியாது. 2 வாட்டி ஏமாற்றலாம், 3 வாட்டி ஏமாற்றலாம். ஆனால் திருப்பி வந்து 95% பிஸ்னஸ் கொடுக்குறாருல, 5% டிஸ்கவுண்ட் போச்சு. திருப்பி வந்தாலும் எத்தனை வாட்டி ஏமாற்ற முடியும்? 2 வாட்டி பண்ணுவார். அதே மாதிரி லைக் போட்டு ஃபாலோ பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்குவார், ஷேர் பண்ணி. திருப்பி பண்ண முடியாதுல்ல. திருப்பி போனால் நம்ம தான் புட்சாலி. 95% நீங்கள் சேல்ஸுக்கு காசு வாங்கினீங்கல்ல, 5% டிஸ்கவுண்ட் போகுது. எப்போதும் அடுத்த முட்டாள் நினைக்கக்கூடாது. புரியுதா? இப்போ வந்து சோஷியல் லிசனிங். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, கீழே கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமரும் இருப்பாங்க, மோசமான கஸ்டமரும் இருப்பாங்க. 4 கமெண்ட் நல்லா இருக்கும், 4 பேர் வந்து கழுவி ஊற்றுவான். நீங்கள் வந்து உங்களை பாராட்டுறவங்களையோ லைக் போடுறவங்களையோ நினச்சி சந்தோஷப்பட்டுங்க. ரொம்ப தொந்தரவான கமெண்ட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணணும். விஜய் என்ன சொல்கிறாரு, தனுஷ் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுங்க. நெகட்டிவிட்டி ஊர் முழுக்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. 4 பேர் தப்பாக பேச தான் செய்வாங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகிறது இயற்கை. ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் நம்ம பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாராவது 4 பேர் இருப்பாங்க. எங்களுக்கே ஃபோன் பண்ணி 4 பேர் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நடக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். நம்பரை பிளாக் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதுதான். சரியா?